கிளியர் அண்ட் ஸ்பாட்லெஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு பப்பாயா ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாதி பப்பாளி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக தேவைப்படாது. ஜஸ்ட் 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பப்பாளி சீட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனாக கிரைண்ட் பண்ணல, கொஞ்சம் திப்ளியாக தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்க்ரப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தனியாக அரைக்காதீங்க. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது வலிஞ்சு வந்துட்டே இருக்கும். இது கூடவே ஸ்கின் ஒயிட்னிங் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுற அதிமதுரம் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஹைட்ரேஷனுக்காக பாதாம் எண்ணெய் ஒரு கிளிசரின் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்க போகிறது இல்லை. மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். மாஸ்க்கை க்ளீன் ஃபேஸாக நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணலாம். ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். ஸோ நம்ம ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஆகும். ஃபேஸில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை க்ளோயிங்காக சாஃப்டாக சப்பிளாக வச்சுருக்கும். நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஆன்டி ஏஜிங்க்கு நல்லா ஒர்க் ஆகும். நீங்களும் அந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பை.